அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான 2025 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ தனுசு ராசிக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு 2025 4 பெரிய பெயர்ச்சிகள் இருக்குது. ஒன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்டது. தனுசு ராசி 2025 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3ல் ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த 2025 சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு. அர்த்தாஷ்டம சனின்றது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனியினுடைய பாதிப்புகளை சிறிது கம்மியாக கொண்டு வரது தான் அர்த்தாஷ்டம சனி. ஆனால் அந்த சனியினுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்த ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பயிற்சியும் 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் வேறு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கங்களை குரு பகவானுடைய பயிற்சிகள் கட்டுப்படுத்துது. அதே போல் ராகு கேது பயிர்களுடைய பயிற்சியும் சனி பகவானுடைய தாக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 30% கொண்டு வந்துடுது தாக்கத்தை. அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் வெளியில் தெரியாத வண்ணம் தான் இருக்க போது தனுசு ராசிக்கு சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம சனியினுடைய விளைவுகள். முதல் 6 மாதங்கள் பார்த்திங்க அப்படின்னா விரயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த 2025 முதல் 6 மாதங்கள், அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த இதுவுகள் அதாவது விரயங்களை சுப செலவுகளாக மாற்றிக்கணும். பொருள், நகை, வண்டி, வாகனம் இது போன்ற விஷயங்கள் வாங்குவதனால அந்த விரயங்களை கட்டுப்படுத்த முடியும், சுப செலவுகளாக மாற்ற முடியும். திருமண அமைப்புகள் நல்லா கைகூடும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா, அதாவது மே 2025க்கு அப்புறமா. மன வாழ்க்கையில் முறிவுகள் இல்லை மனக்கசப்பான அனுபவங்கள், கணவன் மனைவி பிரிவு எதுன்னு இருந்தால் அதெல்லாம் மீண்டும் சேர்வார்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது மே 2025க்கு அப்புறம். சமூகத்தில் நல்ல பெயரும் அந்தஸ்தும் கண்டிப்பாக கிடைக்கும். அதை ஏன் சொல்கிறேன்னா குரு பகவானுடைய பயிற்சி 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியையும் பார்ப்பார். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் இது. சிறப்பான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் சமூகத்தில் பெரிய இடத்துல இருக்கிறவங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சண்டைகள், குறிப்பாக பங்காளி சண்டைகளும் உறவுகளிடத்தில் இருந்த விரிசல்களும் இந்த காலகட்டத்தில் குறையும் மே மாதம் 2025க்கு அப்புறமா. தகவல் தொடர்பு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம். பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைப்பதனால உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு 2025. தகப்பனாரோடு இருந்த உறவுகளில் சிறிய விரிசல்களோட வேற வாய்ப்புண்டு. அதனால் நீங்கள் அனுசரித்து போங்க. வீட்டை மாற்றணும், சொத்து விற்று பணம் வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் 2025 நல்ல ஒரு காலகட்டம். அதாவது விற்காத சொத்துக்கள் விற்று உங்களுக்கு பணமாக கையில் வந்து சேரும். உடல்நிலையில் சில பிரச்சனைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கல்வியில் மந்தமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் கவனத்துடன் படிக்கக்கூடிய காலகட்டம் இது. 3/2/2025 வரைக்கும் குரு பகவான் வக்கர கதியில் இருக்கிறார். அதனால் அது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறிய இது இருக்கலாம், தொய்வு இருக்கலாம். கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியான குருனால் உங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தெய்வ நம்பிக்கையும் நேர்மையும் அதிகம் கொண்டவர்கள். இப்போ 3ஆம் இடத்துல ராகு வர்றதுனால, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு வர்றதுனால உங்களுக்கு துணிச்சலான முயற்சிகள் எடுக்க தோணும். அதனால் வெற்றிகள் உண்டு. ஆனால் நீங்கள் துணிச்சலாக எடுத்தாலுமே உங்களுடைய பெரியவர்களுடைய ஒரு ஆலோசனையை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருப்பதனால உங்களுக்கு அசட்டு துணிவு,
பெரிய அகலக்கால் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதனால் வந்து பெரியவர்கள், வீட்டில் பெரியவர்களும் உங்களை விட வயதில் மூத்தவர்களிடம் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது அவரிடம் கேட்டுட்டு பண்ணுங்கள். ஆனால் ராகு இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல நீங்கள் பண்ணுற முயற்சிகள் எல்லாமே வந்து சில சில இடத்துல வந்து இது செய்யலாமா அப்படின்ற ஒரு பெரிய ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட நீங்கள் வந்து சாதாரணமாக செஞ்சு அதை ஜெயிச்சியும் காமிச்சிருவீங்க இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த அர்த்தாஷ்டம சனியில் மருத்துவ சிகிச்சைகளோ இல்லை இதுவோ வந்து கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில இது வரலாம். அதனால் வந்து ஆனால் குரு பகவானுடைய பார்வையினால் பெரிதான பாதிப்புகள் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல முயற்சிகள் உண்டு. காலபுருஷனுக்கு நீங்கள் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்ததுனாலவே உங்களுடைய முன்னேற்றத்தினால உங்கள் குடும்பமும் வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் இருப்பதனால நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். பொன் பொருள் ஆபரணம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் அந்த மாதிரி விஷயங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. நிலபுலன்கள் கண்டிப்பாக வாங்குவீர்கள். சொத்து, வீடு, மனை, வாகனம் கண்டிப்பாக உண்டு. கட்டிய வீட்டில் கண்டிப்பாக இந்த 2025 நீங்கள் வந்து பராமரிப்பு மேற்கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஏற்கனவே சனி பகவானுடைய தொய்வு இருந்தாலும் குரு பகவானால் நீங்கள் அதிலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வந்துடுவீங்க. உங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்த்துருப்பவர்களுக்கு வேலையில், அதே போல் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றம் அப்படின்னா 2025 தனுசு ராசினியர்களுக்கு கண்டிப்பாக சாதகமான ஒரு காலகட்டம். மே மாதத்துக்கு மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து சனி பகவானுடைய அர்த்தாஷ்டம சனியினால் பாதிப்புகள் வர மாதிரி இருந்தாலும் அதை காப்பாற்றுறதுக்கு குரு பகவானும் ராகு பகவானும் இருப்பதனால எல்லாமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025 இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு 2025 85% நன்மைகள் அளிக்கவே காத்து கிடக்கு. நன்றி, வணக்கம்.